ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை வந்துச்சு. சரி தீபம் வாங்கலான்னு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க பார்த்தா இந்த டைம் நெறைய கலெக்ஷன் வந்துருச்சுங்க. எல்லாமே மண்ணுல செஞ்சது. மண்ணுலே டிசைன் டிசைனா வச்சிருக்காங்கங்க. இது ரீயூசபிள் தான். நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அத வச்சுக்கலாம். இந்த லாங்கர் டைப்லலாம் வந்துருச்சுங்க. அதுல அழகா உள்ளுக்குள்ள நீங்க விளக்கு வச்சு மேல இந்த கிளாஸ் வச்சுக்கணும். சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி ஹேங்கிங் டைப்பு. அழகா தேங்காய் மாரி வச்சு அதுக்குள்ள விளக்கு வச்சு அத ஹேங் பண்ணிக்கலாம் நீங்க. பட் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு துளசி மாடமே வந்து அதிலே விளக்கேத்துற மாரி இதெல்லாம் நீங்க அந்த கோலம் போட்டு வெளில வாசல்ல கோலம் போட்டு நடுவுல வைக்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாரி அந்த 5 விளக்கு வச்சு பிள்ளையாரு, 5 விளக்கு வச்சு லக்ஷ்மி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி இந்த பீங்கா விளக்கெல்லாமும் இருந்துச்சு. இதில ஸ்பெஷலா மண் விளக்கு வந்துச்சுங்க. இந்த மண் விளக்க ஹேங்கும் பண்ணலாம். இல்லைங்க நீங்க நடுவுலயும் வைக்க வெறும் ₹40 தான். சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே மண் விளக்கு தான். ஸோ கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இருந்தாலும் நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஷாப்லயும் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த இயரோட கலெக்ஷன் தான். ஸோ பக்கத்துலயும் அவைலபிள் இருக்கலாம். எப்பவுமே நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்தனால எல்லாமே கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நமக்கு ஒரு ஆர்வம் வந்துருமே, ஏன்னா அதை பார்த்தாலே எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த தடவை ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டார் வந்துட்டு ஃபுல்லாக எரியுங்க. இதை பார்த்தோன்னே அந்த ஸ்கூல் மெமரிஸ் வந்துச்சுங்க. அந்த சின்ன வயசில் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே இந்த கிஃப்டெல்லாம் எப்படா எடுப்போன்னு எல்லாத்தையும் அந்த மரத்தில் வந்து பிச்சுட்டு போயிடுவோம்ல, அந்த ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் எல்லாமே ரேட் வந்துட்டு ஓகே ஒரு 155 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. மேபி எனக்கு தெரியல, நான் இதை பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஸோ பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அதனால் கவர் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பசிக்குமே, அதனால் வந்துட்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பையை சொல்லிட்டு அப்படியே 90s கிட்ஸ் ஃபேவரட் இழந்த பழ ஜாம் சாப்பிட்டு இந்த வீடியோக்கு பை சொல்லிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேங்க.